ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீஃப் பிரியாணி செய்வது எப்படி அதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ பீஃப் எடுத்திருக்கோம். அதில் வந்து நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். பாத்திரம் ஹீட்டாக இருக்குது. நம்ம வந்து பிரியாணி அரிசி வந்து 1 கிலோ எடுத்திருக்கோம். அதுக்கு ஆயில் வந்து நம்ம 200 கிராம் ஊற்றனேன். நான் நெய் 50 கிராம் ஊற்றினால நான் ஆயில் 150 கிராம் ஊற்றிக்கிறேன். நீங்கள் அப்படி நெய் சேர்க்கலைன்னா நீங்கள் ஆயில் வந்து 200 கிராம் ஊற்றிக்கிறங்க. பாருங்கள், இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்து 150 கிராம் ஊற்றிருக்கோம். அடுத்து வந்து நம்ம நெய் வந்து ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம நெய் வந்து 50 கிராம் ஊற்றிட்டோம். நல்லா கரைஞ்சிருச்சு. நெய்யும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கறிப்பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா 2 நிமிஷம் நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு மீடியமான சைஸ்னால் 4 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வைப்போம். வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கு. நல்லா கண்ணாடி பதம் வந்திருக்கு. இன்னும் வந்து கோல்டன் கலர் வரலை. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க. நம்ம இப்போ பச்சை மிளகா சேர்க்கறதுனால அதோடைய காரம் வந்து நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சு நம்ம வதக்குவோம். நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் வந்துருச்சு. நம்ம அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி வந்து ஒரு 3 பழம் ஆட் பண்ணிக்கிறேன். இது மீடியமான பழங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கிறங்க. இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே நம்ம ஊற்றின ஆயில், நெய், வெங்காயம் ஃப்ளேவர் நல்லா வாசனையாக இருக்குது. இந்த தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து வந்து நான் மல்லியில் வந்து ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் புதினாவில் வந்து ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விடுவோம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து பச்சை மிளகா வந்து 5 தான் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம காரம் அவ்வளோ ஆட் பண்ணலை. அதனால் நான் மிளகாப்பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்தக்கன்னு ஆட் பண்ணிக்கிறங்க. பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிறேனே. பாருங்கள், அடுத்து நம்ம பிரியாணி பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து நான் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கெட்டியான தயிர், அதை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்ட எண்ணெய், நெய்யெல்லாம் பாருங்கள் அப்படி மேலே நிற்கிது. இதுக்கப்புறம் நம்ம வந்து கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ பீப் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ண போகிறேன். நான் குக்கரில் வந்து ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் ஒன்றா மிக்சர் அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. ஏற்கனவே நம்ம வந்து கறியை வந்து வேக வச்சுட்டோம். அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 வடி அரிசி எடுத்திருக்கேன், பிரியாணி அரிசி. தண்ணி வந்து நம்ம 2 வடி ஆட் பண்ணிக்கணும். நம்ம இது ஏற்கனவே கறி வேக வச்ச தண்ணி, அதை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து கரெக்டாக நம்ம 1 வடி அரிசிக்கு தண்ணி 2 வடி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். இது நல்லா ஒரு கிளறி விடுங்க. பாருங்கள், நான் ஒரு மீடியமான லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து புழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். நீங்கள் பெருசுன்னா பாதி போடுங்க. லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். எடுத்துருக்கோம் பிரியாணி அரிசி. இது நல்லா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியை வடிய விட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. இது அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். தண்ணி வந்து நல்லா பாதி வற்றிட்டாக, பாதி கொஞ்சோடு தண்ணி இருக்குது. நம்ம இதோட தம் போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் கீழே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள் நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட பிரியாணி நல்லா உதிரியாக நம்மளுடைய பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.